ஹாய் ஹலோ வணக்கம். இது ரியாக்ட் பண்ணலாமே. எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. ஹாய். அதாவது மார்ச் 8 உமன்ஸ் டே. அம்மாக்கு என்னைக்காவது உமன்ஸ் டே வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கியா? இங்க சொல்லிரு. அம்மா ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லு. அம்மா ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே. அம்மாக்கு என்னைக்கா தேங்க்ஸ் சொல்லியிருக்கியா? சொன்னதே இல்லையா? எப்போ சொல்லியிருக்க? போன வருஷம் சொன்னியா? எதுக்கு சொன்ன? எங்க அம்மா எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாங்களா? சரி சரி. இனிமே எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், சரியா? உங்க பேரு? என் பேர் ஹரிஹரன். ஹரிஹரன். ஓகே, தேங்க்யூ ஹரிஹரன். பை பாய். நம்ம என்னதான் பெண்கள் இல்லாத உலகம் நல்லா இருக்கும்னு சொன்னாலும் உண்மையாக நினைச்சீங்கன்னா நல்லா இருக்காது. ஆமாப்பா, ஆமா. அப்புறம் இன்னைக்கான கேள்விகள் என்னன்னா, உங்க அம்மாக்கு நீங்க சேலரி கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரு? ஹரிஷ். ஹரிஷ். உங்க பேரு? ராகஸ்ரீ. ஓகே. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே ஓகே. வர மார்ச் 8 வந்து உமன்ஸ் டே. அதாவது உங்க அம்மாக்கு சேலரி கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? எவ்வளவு வேணா கொடுக்கலாங்க. எவ்வளவு வேணா எவ்வளவு கொடுக்கலாம். இருக்கோ விட்டுருவேன். புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய எவ்வளவு இருந்தாலும் கொடுத்துருவீங்களா? உங்க அம்மாக்கு ஏதாவது விஷ் பண்ணிருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. உங்க அம்மா பேரு? ரம்யா. ரம்யா. வேற ஏதாவது சொல்றீங்களா? அம்மாக்கு சொல்ல நினைக்கிறது சொல்ல முடியாதது நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் தேங்க் யூ. எல்லாருக்கும் தேங்க் யூ. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. உங்க பேர் என்ன? பிரகாஷ். பிரகாஷ். ஆனா மார்ச் 8ஆம் தேதி வந்து உமன்ஸ் டே. அதுல வந்து சில கேள்விகள் எல்லாம் கேட்கறோம். அதாவது அம்மாக்கு சம்பளம் கொடுக்கணும்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? அப்படி ஒரு பணத்துக்குள்ள ஒரு அம்மாவை நான் அடக்க விரும்பல. ஏன்னா தனக்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணிக்கிற ஒரே ஒரு உலகத்தை அப்படி ஒரு ஜீவன் இருக்குன்னா அது அம்மா அப்பா 2 பேர் மட்டும்தான். அது சில பேர் இருக்கும்போது புரியாது, இல்லாத போது புரியும். இது வந்து யாரும் அவ்வளவு சீக்கிரம் கடந்து போக முடியாத ஒரு, இப்ப நான் பேசுறதுக்கும் எல்லாருக்குமே ஒரு மூல காரணம் அந்த அம்மா அப்பா மட்டும்தான். அப்படிப்பட்ட அம்மாக்கு வார்த்தையால தமிழ் வார்த்தையிலேயே ஒரு விஷயம் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அது அம்மா அப்பா மட்டும்தான். வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ஒரு வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னோட கூட பிறக்காத தந்தை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் தினம் அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு வாழ்த்துக்கள் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ? ஆல் தி பெஸ்ட். ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே. அதாவது வர 8 வந்து விமென்ஸ் டே. ஓகே. அதுக்கு வந்து ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? அக்கா இருக்காங்க. அக்கா இருக்காங்க. அக்கா கிட்ட நீங்க இது வரைக்கும் சாரி கேட்கணும்னு நினைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? சாரின்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க வந்து அவங்களுக்கு நிக்கணும்னு இடத்துல மேபி நான் கொஞ்சம் தயக்கப்பட்டு நிக்காம இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அக்காக்கு ஏதாவது சொல்றீங்களா? அக்காக்கு சொல்லணும்னா நீ இருக்கிற மாதிரி எப்பவுமே இரு, எதுல இருந்தாலும் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன். அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. உங்க பேரு? என் பேர் மாதவன். உங்க பேர் என்ன? தனஜெயன். தனஜெயன். ஓகேண்ணே. அதாவது வர மார்ச் 8 வந்து விமென்ஸ் டே. ஓகே. மகளிர் தினம். சோ அதுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஓகே. அதான் அம்மாக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும்னா எவ்வளவு கொடுப்பீங்க? வாயில் அடிக்க தினம் அபிஷேகம் பண்ணுவியாப்பான்னு கேளுங்க. அம்மாக்கு அவங்களுக்கு விலை மதிப்பே கிடையாது. மதிப்பே கிடையாது. Okay, ஆமா. super. அவங்ககிட்ட நீங்க வந்து ஒரு மனசுல நினைச்சு சொல்ல முடியாத ஒரு விஷயம். 1 இயரா வந்து சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நானும் அம்மாவும் பேசிக்கிறது இல்ல. சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசைன்னா அம்மா அப்பா நானும் ஒய்ஃப் 4 பேருமே வந்து ஒரு தியேட்டருக்கு போயிட்டு தியேட்டர்ல படம் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டு வரணும்னு ரொம்ப ஆசை. ஆனா வந்து அம்மா அதுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க. அம்மா கிட்ட வந்து என்னன்னா தனியா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பப்ளிக்கா சோசியல் வந்து ரொம்ப நியூசன்ஸ் எல்லாம் பிடிக்காது. அவங்க தனியா இருந்து பழக்கம். இப்ப நானும் ஒய்ஃபும் மட்டும் போற மாதிரி இருக்கு. அப்பாவும் வந்து அம்மா வரலன்னா அப்பா வர மாட்டாரு. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அம்மாவும் நானும் பேசிக்கிறதே இல்ல. பட் ஆனா எனக்கு அவங்க கிட்ட பேசணும்னு ஆசை, மனசு விட்டு பேசணும்னு ஆசை. அதுக்கு அவங்களும் ஒத்துழைக்க மாட்டாங்க, எனக்கும் மனசு வர மாட்டேங்குது. இது அம்மாட்ட ஏதாவது சொல்றீங்களா? அம்மா கிட்ட என்ன என்கிட்ட பேசுங்க, எல்லாம் ஒன்னா போகணும் வரணும்னு எனக்கு ஒரு சின்ன ஆசை. அதுக்கு வந்து எங்க கூட வாங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். எனக்கும் நானும் விட்டு கொடுத்து போறேன், அவங்களும் எனக்கு விட்டு கொடுத்து போகணும். அம்மா வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து என்கிட்ட பேசி என் ஒய்ஃபு கிட்டயும், என் ஒய்ஃபு கிட்ட நல்லா தான் பாத்துக்கிறாங்க. பட் என்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாலும் நானும் விட்டு கொடுத்து போவேன். ஓகே, இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா விட்டு கொடுப்பாங்க நம்புறேன். ஓகே, தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. உங்க பேருமா? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி. ஓகேமா. அதாவது வர 8ஆம் தேதி வந்து மகளிர் தினம்மா. நீங்க உங்களை பத்தியே சொல்ல நினைக்கிறது இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ல நினைக்கிறது மகளிருக்காக ஏதாவது சொல்லுங்க. பெண்கள் வந்து கஷ்டப்படுறது, தனிமையில கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. என்னை பத்தி நான் சொன்னேன்னா எங்க வீட்டுக்காரர் இருந்து 18 வருஷம் இருக்கும், 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களையும் நான் தான் வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு எங்க 2 பசங்களும் சினி ஃபில்டர்ல ஃபைட்டரா இருக்காங்க. சூப்பர் சூப்பர்மா, சூப்பர். பொண்ணை கட்டி கொடுத்தேன், பொண்ணை லாயர் படிக்க வச்சா, திருவள்ளூர்ல கட்டி கொடுத்தேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். அது மாதிரி பெண்கள் வந்து தனியா நின்று அவங்க சம்பாதிச்சு வாழ கத்துக்கணும். அது ரொம்ப நல்லது. எந்த ஆம்பளையும் நம்பி வாழக்கூடாது. பெண்கள் பெண்களாவே நல்லாவே வாழணும். அந்த தைரியத்தை மட்டும் பெண்கள் வளர்த்துக்கினாங்கன்னா பெண்களுக்கு சேஃப்டி. ஓகே, மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்.
ஓகே, தேங்க்யூ. இப்போ வந்து உமன்ஸ் டே போயிட்டு இது வந்து மதர்ஸ் டே வீடியோ மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. அதாவது ஒரு அம்மா வந்து எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா, தான் பிள்ளைங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, பெரிய இடத்துல இருந்து ஊர் உலகத்தை யாரும் தெரிஞ்சவன் தெரியாத எல்லாருக்கும் காட்டுறாங்க. அண்ட் இப்படிப்பட்ட அம்மாக்கள் இருக்கிற ஊர்ல நம்ம வந்து எல்லா அம்மாக்களும் இல்லாம எல்லா பெண்களையும் மரியாதையோட கண்ணியத்தோட நடத்துவோம். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே ஒன்ஸ் அகைன். ஆண்களுக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. பெண்களை மதிங்க, பெண்களை மரியாதையா நடத்துங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, துன்பப்படுத்தாதீங்க. அவங்களோட கஷ்டங்களை புரிஞ்சு அவங்கள பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட ஆண்மகன் ஆகிய எல்லாருக்கும் கடமை. அது பி சேஃப், பி ஸ்ட்ராங். அண்ட் இது ரியாக்ட் பண்ணலாமே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. இல்லை எங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.